மக்களை சுரண்டும் கலெக்ஷன் மாடல். மின்சாரம் முதல் பால் வரை. இது விடியலா அல்லது பகல் கொள்ளையா? விடியல் வரும்னு நம்புனீங்க, ஆனா வந்திருக்கிறது இருட்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு? இது திராவிட மாடல் இல்ல, தமிழகத்தை மொத்தமா சுரண்ட கொள்ளை மாடல். மின்சார ஷாக். 2021 1280 ரூபாய் கட்டுன அதே 800 யூனிட்டுக்கு இன்னைக்கு 4770 ரூபாய் கட்டுறீங்க. 272% உயர்வு. மாதாந்திர கணக்கீடு வாக்குறுதி என்ன ஆச்சு? இது மின்சார வாரியமா இல்ல கமிஷன் வசூல் மையமா? வரிச்சுமை. சொத்து வரி 180% உயர்வு. போதாக்குறைக்கு தண்ணீர் வரி, கழிவுநீர் வரின்னு சாமானியனை சக்கையா பிடிறாங்க. மக்கள் வரிப்பணம் மக்கள் சேவைக்கா இல்ல இவங்க கல்லா கட்டவா? பெட்ரோல் மற்றும் பால் விலை. பெட்ரோல் டீசல் விலைய குறைப்போன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு ஏமாற்றம் தான். ஆவின் பால் 50 60 ரூபாய், நெய் 650 ரூபான்னு எகிரிடுச்சு. குழந்தைகளின் வயிற்றிலும் கை வைக்கும் கருணையற்ற நிர்வாகம் இது. கனவு இல்லம் காணல் நீர். ஒரு யூனிட் எம்சாண்ட் 2500 ரூபாய் உயர்வு. ஜல்லி சிமெண்ட் விலை உயர்வால நடுத்தர வர்க்கத்தின் வீடு கட்டும் கனவு மண்ணோட மண்ணா போச்சு. இங்க கனவு காணணும்னா கூட கமிஷன் கட்டணும். எங்கே போனது வரி பணம்? குண்டும் குழியுமான சாலைகள், வசதி இல்லாத மருத்துவமனைகள், தள்ளாடும் பேருந்துகள். இவ்வளவு வரி வசூலித்தும் மக்கள் சேவை ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது? காரணம், மக்கள் வரிப்பணம் இவங்க வீட்டு லாக்கருக்கு போகிறது. பால் விலை கொள்ளை, மின்சார கட்டணம் கொள்ளை, சொத்து வரி கொள்ளை என ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே கொள்ளையடிக்கிறது இந்த கொள்ளை மாடல் ஆட்சி. இவங்க கிட்ட இருக்கிறது கருணை இல்ல, வெறும் கமிஷன் மட்டும்தான். ஸ்டாலின் ஆட்சியில மக்கள் நிம்மதியை தொலைச்சதுதான் மிச்சம். இந்த துரோக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மே 4, 2026 அன்று தமிழகத்தை மீட்போம்.